தினம் நம்ம வந்து இந்த மாதிரி ஆடை தயிர் ஊற ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆடை எடுத்து இப்படி சேர்த்து வச்சுட்டே இருக்கோம். இது ஃபுல்லானோன்னா நான் வந்து வெண்ணெய் எடுத்துருவேன். நான் வெண்ணெய் எடுக்கிற அன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. தினம் ஆடை பால் நல்லா காய்ச்சிட்டோன்னா இப்போ தயிர் ஆடை தினம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்தமாரி இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுக்க போகிறோம். தண்ணியும் ஊற்ற வேண்டாம். எல்லோரும் தண்ணி ஊற்றி எடுப்பாங்க. நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் தண்ணி ஊற்றி எடுத்தேன். ஒரு தடவை மறந்துட்டு செஞ்சேன், அது அப்படியே நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்படியே தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்படியே ஒரு கால்வாசி மிக்சிக்கு, ரொம்ப அரைவாசி போட்டிங்கன்னா இதாகாது. ஒரு கால்வாசி மிக்சி. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின அளவு அப்படியே இருக்குது. வெண்ணெய் பாருங்கள் அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்கள் வெண்ணெய். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு, அந்த பாத்திரத்தில் வந்து 1 லிட்டர் ஐஸ் வாட்டர் நம்ம ஊற்றிட்டு அது மேலே இது ஊற்றினா நல்ல வெண்ணெய் அதுலேயும் இன்னும் இப்போ நல்லா இதாக இருக்கும். மிக்சியில் ஊற்ற தேவையில்லை. மிக்சியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இதை அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த மூடியில் அப்படியே வெண்ணெய் வர்றது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அது வரைக்கும் விடலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கோம். அதில் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இது வெண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிடலாம். அதை அடுத்தடுத்து அடித்து ஊற்றிட்டே இருந்தோம்னா இது பாருங்கள். இன்னொரு 1 லிட்டர் ஐஸ் வாட்டர் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம். இது எதுக்குன்னா அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து இதில் போடுறதுக்கு. இப்போ இதில் வெண்ணெய் எடுத்து நம்ம போடலாம். கையை வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் நல்லா நினச்சிட்டு எடுத்துட்டோம்னா நம்ம கையில் ரொம்ப ஒட்டாது. வேறு ஒன்றும் இல்லை. வேறுங்க எப்படி வருது பாருங்கள் வெண்ணெய். இந்த அளவுக்கு வெண்ணெய் அப்படியே வந்துடும். எல்லா வெண்ணையும் உருட்டி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். பல்ப் மோடில் அடிக்க வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு இதில் அடித்தாலே போதும், வந்துடும் நல்லா. வந்து வெண்ணெய் எடுத்த வெண்ணெய் இப்படி இருக்குது. இந்த டப்பா ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக ஆனோன்னே நான் நெய் உருக்கிடுவேன். நம்ம நெய் இருக்கும்போது வீடியோ காமிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக சேர்த்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து வெண்ணெய் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஐஸ் வாட்டரில் போட்டதுனால கையிலையும் ஒட்டாது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது அப்படியே இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லானோன்னே நம்ம இது 2 ஃபுல்லானோன்னு நெய் உரிக்கலாம். நான் நெய் உருக்கிறத ஒரு நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக